ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ராமன் அப்துல்லா ஆண்டனி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டரில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது ஒரு தமிழில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் அதிரடி மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ராமன் அப்துல்லா ஆண்டனி. இவங்க 3 பேர்த்து பேரை வச்சே தெரிஞ்சு போச்சு. ஒருத்தர் ஹிந்து, ஒருத்தர் முஸ்லீம், இன்னொருத்தர் கிறிஸ்டின். இந்த 3 பசங்களும் பயங்கரமான ஒரு அட்டகாசம் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஏன்னா ஸ்கூலில் படிக்கிறப்ப கஞ்சா அடிக்கிறது, அப்புறம் சரக்கு அடிக்கிறது, மாஞ்சா, அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசியல்வாதிகிட்ட போய் அவங்க சொல்கிற வேலையை கேட்கறது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அரசியல்வாதியுடைய முக்கியமான ஒருத்தர் வந்து கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களை சீர்திருத்த பள்ளிக்கு கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட நன்னடத்தை காரணமாக அதில் ஒருத்தர் மட்டும் வெளியே விடுதலை ஆயிடுவார். அதாவது ராமர். இவர் வந்து திருக்குறளில் ஒப்பிச்சு ஓரளவுக்கு பரிசு பெற்றுருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் சேர்த்தலாம் சொல்லிட்டு இவருக்கு பிடித்தமான ஒரு சமூக நல ஆர்வலர் இந்த பையன்கிட்ட கேட்பாப்புல. அதுக்கப்புறம் அந்த பையன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வெளியே எடுத்தால் நான் ஸ்கூலில் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடுவார். இப்போ இறுதியில் அப்படி எடுக்கிறதுக்கு உண்டான உள்நோக்கம் ஒன்று இருக்குது. அந்த நோக்கம் என்ன, அந்த 3 பேரும் செஞ்சு கடைசியாக செய்கிற சிறப்பான சம்பவம் என்ன, எதற்காக இப்படி இந்தளவுக்கு ஒரு அதிபயங்கரவாதியாக மாறுனாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இந்த படத்தில் நடிச்சிருக்க அந்த 3 பேரும் 3 சிறுவர்கள் சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. கேரக்டராகவும் மாறிட்டாங்க. அந்தளவுக்கு செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த அதிரடி ஆக்ஷன் சீக்வன்ஸாக நல்லாவே வந்திருக்கு. குறிப்பாக ஃபஸ்ட் ஆஃபில் இந்த பசங்க என்னடா பண்ண போகிறாங்க, சும்மா இந்தளவுக்கு கொடூரமாக பண்ணுறாங்களே அப்படின்ட்டு நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் இவங்க நல்லவங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது, இது மாதிரியான ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு போர் அடிக்காமல் பார்த்துக்கிறாங்க. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ரொம்ப அதிகமான ஒரு வன்முறை காட்சியில் இருப்பது போல் ஒரு ஃபீல் ஆகுது. அதாவது சின்ன பசங்க இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காட்சியை பார்க்கும்போது நமக்கே பகீருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். மற்றபடி செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவிகள் சந்திப்போம்.